இந்திய ராணுவம் என்பது எங்களுடைய இந்திரா காந்தியுடைய அப்பா வீட்டு சொத்தல்ல, எங்களுடைய வாரி பணம். அது தன் கடமையை செய்யாமல் கல்லறைகளை இங்கு உருவாக்கி கொண்டிருக்குமானால் இந்தியாவிலே வரிபடாத இயக்கத்தை ஏற்படுத்தி எங்களுடைய வரிப்பணம் என் நாட்டை பாதுகாக்கத்தானே தவிர இன்னொரு நாட்டிலே கல்லறை எழுப்ப அல்ல. இதை உச்ச நீதிமன்றத்திலே போட்டு என் நாட்டு மக்களை தட்டி எழுப்பி என் நாட்டு பிரதமர் செய்தது தவறு என்று சொல்லி இந்த ராணுவத்தை வாபஸ் வாங்குவேன். அதனால் எங்களுடைய ராணுவம் இந்தியாவின் உலகில் 4வது பெரிய ராணுவமாக இருக்கலாம். அதை எதிர்க்க உங்களுக்கு பயமாக இருக்கலாம். ஆப்டரால் பஞ்சாபில் உள்ள ராணுவத்தை கூட கவனிக்க முடியாது. பஞ்சாபில் உள்ள சீக்கியர்களை கூட கவனிக்க முடியாத ராணுவம் தான். ஒன்னும் பயப்பட வேண்டிய இதுக்கு நம்ம பயந்துகிட்டு இந்த டீச்சர் தான் சொன்னான்னு என்னைய தடுத்து இப்பதான் இலங்கை செல்ல சட்ட விரோதமாக தடுத்தது என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியும் எனக்கு தடை. ஏன் இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் நான் போய் என் நாட்டு மக்கள் சொல்லுவான் பாரு.